ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொது தமிழ் பகுதியிலேருந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் 14 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்டுலாம் பார்க்கறவங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய் பார்த்துங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1. 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்ற தொடரில் 2 என்று குறிப்பிடப்படும் நூல். இந்த கொஸ்டின் நிறையா தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதாவது 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்ற தொடரில் 2 என்று குறிக்கப்படும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட், திருக்குறள். அதாவது 4ம் 2ம் சொல்லுக்குருதி, இதில் 2 அப்படின்னு எந்த நூலை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். அதே 4ம் அப்படின்னா இது நாலடியாரை குறிக்கும். சரிங்களா? 4ம் 2ம் இந்த சொற்றொடரில் 2ன்னா திருக்குறளை குறிக்கும், 4ம் அப்படின்னா நாலடியாரை குறிக்கும். கொஸ்டின் 2. குளிர்நீரில் குளித்தால் கூந்தல் அடுக்குமென்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்குமென்று, ஆகாச கங்கை ஆனால் உரைக்குமென்று என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி. இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட், உயர்வு நவிர்சி அணி. கொஸ்டின் 3. ஒருமை பன்மை பிழை இல்லாத தொடர் எது? அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து ஒருமை பன்மை பிழை இல்லாத தொடர் எதுன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். பள்ளியில் குழந்தைகள் பாடங்களை படிக்கிறார்கள், இதான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் 4. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் இவ்வரி இடம்பெற்ற நூலின் ஆசிரியர். அதாவது சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் வரியை எழுதினது யாருன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட், திருவள்ளுவர். கொஸ்டின் 5. சமர் என்பதன் பொருள். இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட், போர். சமர் என்பதன் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா போர். கொஸ்டின் 6. மரபு பிழைகளற்ற தொடரை குறிப்பிடுக. அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன் மரபு பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட், குதிரை கணைக்கும். இதான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் 7. தேசம் உடுத்திய நூலாடை என தாராபாரதி குறிப்பிடும் நூல் எது? இந்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேசம் உடுத்திய நூலாடை என தாராபாரதி குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட், திருக்குறள். தேசம் உடுத்திய நூலாடை என தாராபாரதி குறிப்பிடும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். கொஸ்டின் 8. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை அறிக. அதாவது கா கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு என்ன பொருள் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க. இந்த கொஸ்டின் நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், சோலை. கா அப்படின்னா சோலை. கொஸ்டின் 9. பொறுத்துக. இதை நீங்கள் கரெக்டாக பொறுத்து கரெக்டான ஆப்ஷனில் உள்ள ஆன்சர் எதுன்னு கண்டுபிடிங்க.
ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 4 1 2 3 இந்த கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. அதாவது மனைக்கு விளக்கம் மடவார், சரிங்களா? அதாவது மனைக்கு விளக்கம் மடவார்னு வரும். மனைக்கு மடவார் புகழ்சால் ஓதின் உணர்வு அப்படின்னு வரும், சரிங்களா? புகழ்சால் ஓதின் உணர்வு. புதல்வருக்கு, அதாவது புதல்வருக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியம் பார்த்தீங்கன்னா கல்வி. மடவாருக்கு, அதாவது மடவார்னா பெண்கள், சரிங்களா? மடவார் அப்படின்னா பெண். பெண்களுக்கு யார்? புதல்வர்னா அதாவது பசங்க, சரிங்களா? இதான் வந்து கரெக்டான ஆன்சர். பிள்ளைகள் புதல்வர்னா. கொஸ்டின் 10. மனுமுறை கண்டவாசகம் என்ற நூலின் ஆசிரியர். அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து மனுமுறை கண்டவாசகம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ராமலிங்க அடிகளார். மனுமுறை கண்டவாசகம் இந்த நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார். கொஸ்டின் 11. அன்பகத்து இல்லா பிரித்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா, இதான் வந்து கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் 12 பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டின். நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து தாராபாரதியின் நூல் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து தாராபாரதி எழுதாத நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 1 4 இது ரெண்டும் வந்து தாராபாரதி எழுதாத நூல், சரிங்களா? இமயமேங்கள் காலடியில் இதுவும் வராது. இன்னொரு தேசிய கீதம் இதுவும் வந்து தாராபாரதி எழுதலை. தாராபாரதி எழுதின நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது எங்கள் கிழக்கு, புதிய விடியல், சரிங்களா? இது ரெண்டுமே, இந்த 2 நூல் தான் வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து தாராபாரதி எழுதின நூல்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து தாராபாரதி எழுதின நூல்கள் வந்து கேட்பாங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் தான் அது. கொஸ்டின் 13. ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை டேஸ் என்பர். ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை டேஸ் என்பர். ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். முற்றியல் உகரம். ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதே வந்து முற்றியல் உகரம் என்பர். கொஸ்டின் 14. குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 6. குற்றியல் உகரம் 6 வகைப்படும். கொஸ்டின் 15. மக்கள் கவிஞர் என அழைக்கப்பட்டவர். இந்த கொஷின் வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின் தான். மக்கள் கவிஞர் என அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என அழைக்கப்பட்டவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கொஸ்டின் 16. பூமி பந்து என்ன விலை உன் டேஷ் வாங்கும் விலை. அதாவது ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க, அதில் இந்த டேஷுங்கிற இடத்துல வந்து எந்த வார்த்தை வரும் அப்படிங்கிறது ஆப்ஷன்லேருந்து நீங்கள் கண்டுபிடிங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். புகழை தந்து. பூமி பந்து என்ன விலை உன் புகழை தந்து வாங்கும் விலை, இதான் வந்து கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் 17. சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கும் எழுத்து. இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கும் எழுத்து எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஏ.
கொஸ்டின் 18. தாய்மொழி எத்தனை கூறுகளை கொண்டது? தமிழ்மொழி எத்தனை கூறுகளை கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட், 2. தமிழ்மொழி 2 கூறுகளை கொண்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச்சை மற்று அல்ல பிற இத்தொடரில் விச்சை என்பதன் பொருள், அதாவது விச்சை என்பதனோட பொருள் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், கல்வி. விச்சை அப்படின்னா கல்வி, சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் 20 பின் வருவனவற்றில் சரியான இணை, அதாவது எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க, அதில் எது சரியான இணை அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட், ஏபிசிடி இதான் சரியான இணை. கொடுத்துருக்க எல்லாமே கரெக்டானது தான். விருப்பு இதோட எதிர்ச்சொல் பார்த்திங்கன்னா வெறுப்பு. பழமையோட எதிர்ச்சொல் பார்த்திங்கன்னா புதுமை. செழுமை இதோட எதிர்ச்சொல் பார்த்திங்கன்னா வறுமை. மறுமையோட எதிர்ச்சொல் பார்த்திங்கன்னா இம்மை. சரிங்களா? கொடுத்துருக்க எல்லாமே கரெக்டானது தான். கொஸ்டின் 21 பொறுத்துங்க. கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது நீ கரெக்டானது அப்படின்னு கண்டுபிடிங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 1, 2, 3, 4 இதான் கரெக்டான ஆன்சர். அதாவது நீதி அப்படின்னா மோரல், சீருடைனா யூனிஃபார்ம், வழிகாட்டுதல் அப்படின்னா கைடன்ஸ், ஒழுக்கம்னா டிசிப்ளின். கொடுத்துருக்க எல்லாமே நேருக்கு நேராக தான் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட், 1, 2, 3, 4. கொஸ்டின் 22 மாணிக்கம் போல ஒளி வீசுபையாக பாரதிதாசன் குறிப்பது. மாணிக்கம் போல ஒளி வீசுபையாக பாரதிதாசன் குறிப்பது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், கதிரவன். மாணிக்கம் போல ஒளி வீசுபையாக பாரதிதாசன் குறிப்பிடுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கதிரவன். கொஸ்டின் 23 கீழ்காணும் கூற்றுகளில் தவறானதை கண்டுபிடி. அதாவது கொடுத்துருக்க 4 இதில் எது தவறானது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வரும், இது தவறானது. சரிங்களா? ஆப்ஷன் டி மட்டும் தவறு. இப்போ பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பாருங்கள். மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும், இது கரெக்டு. அதாவது மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும், இது கரெக்டு. அடுத்து பாருங்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும், இதுவும் கரெக்டு. உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும், இதுவும் கரெக்டு. ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும், இதான் கரெக்டு. சரிங்களா? ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும், முதல்லையும் லாஸ்ட்லேயும் வராது ஆயுத எழுத்து. கொஸ்டின் 24 யா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும்? யா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும்? ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட், 6. யா வரிசையில் 6 எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும். கொஸ்டின் 25 பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்களில் அல்லாதது. அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டிய பெயர்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, சி மட்டும். அதாவது சி மட்டும் கிடையாது. சரிங்களா? நிலவு, அமுது, மனம்
இது எல்லாமே வந்து பாரதிதாசன் வந்து தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள். கொஸ்டின் 26, பின் வருவனவற்றில் இடைச்சொல், அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து இடைச்சொல் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, ஐ. கொஸ்டின் 27, மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட், 31. மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 31. கொஸ்டின் 28, ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே என்ற பாடலை பாடியவர் யார்? ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே என்ற பாடலை பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட், மக்கள் கவிஞர், அதாவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கொஸ்டின் 29, யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், திருக்குறள். யாதானும் நாடாமல் ஊராமல் இன்னொருவன் என்ற பாடல் வரி வந்து இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். அடுத்த விஷயம் பாருங்கள். தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அஃது டேஸ் எனப்படும். தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அஃது டேஸ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, இரட்டை வழக்கு மொழி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த 30 கொஷினில் வந்து எத்தனை கொஷின் கரெக்டு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.